ஹர ஹர சங்கர மகாதேவ. திருச்சிற்றம்பலம். வைகாசி பௌர்ணமி. வைகாசி பௌர்ணமியில் நீங்கள் என்ன செய்ய வேணும், சரிங்களா? என்ன செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்ப்போம். பௌர்ணமி என்பது முழு நிலவு வானில் பிரகாசமாக தோன்றும் அற்புதமான நாள். இந்த நாளில் நல்ல அதிர்வலைகள் உலகத்துக்கும் மனிதர்களுக்கும் மிருகங்களுக்கும் இயற்கைக்கும் ஏற்படும். வருடம் முழுவதும் வரும் மற்ற பௌர்ணமி தினங்களை காட்டிலும் வைகாசி பௌர்ணமி தினம் முக்கியத்துவம் வாய்ந்த தினமாக இருக்கிறது. வைகாசி பௌர்ணமியில் என்ன செய்ய வேண்டும்? வைகாசி பௌர்ணமி அன்று வீட்டில் விளக்கேற்றி லலிதா சகஸ்ரநாமம் சொல்லி வழிபட்டால் வீடு மனை முதலான செல்வங்களை வாங்குவதற்கான பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். இத்தகைய சிறப்பு வாய்ந்த வைகாசி பௌர்ணமி தினத்தன்று அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்து விட்டு காலை முதல் மாலை வரை உணவு ஏதும் உண்ணாமல் விரதம் இருந்து விருப்பத்திற்கேற்ப தெய்வங்களை வழிபடுவதால் அந்த தெய்வத்தின் பரிபூர்ண ஆசிகள் உங்களுக்கு கிடைக்கும். அன்று மாலை வேளையில் தோன்றும் சந்திர பகவானை தரிசித்து வழிபடுவது மிகவும் சிறந்தது. இந்த வைகாசி பௌர்ணமி தினத்தில் திருவண்ணாமலை, திருப்பரங்குன்றம், சோளிங்கர், பழனி போன்ற மலை சார்ந்த கோயில்களில் இருக்கும் இறைவனை வழிபட்டு கிரிவலம் மேற்கொள்ளலாம். அன்னைக்கு கோயிலுக்கு செல்ல முடியாதவங்க மாலை சந்திரன் தோன்றும் வேளையில வீட்டில் சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்து அம்பாளை ஆராதிப்பது விசேஷமானது. இத்தகைய சக்தி வாய்ந்த நாளில் தேவி வழிபாடு தீய சக்தியிலிருந்து நம்மை காக்கும். வைகாசி பௌர்ணமி அன்று சிவபெருமானுக்கு மகிழம் பூ நிறத்தில் பட்டாடை சாற்றி 108 பத்மராக கற்களால், அதாவது பத்மராக கற்களால் ஆன மாலை அணிவித்து ஏழ் சாதம் நிவேதனம் செய்து வழிபட்டால் நீங்கள் செய்த அத்தனை பாவங்களும் நீங்கும். பௌர்ணமி பூஜை பொதுவாக அனைவருக்கும் நன்மை செய்யக்கூடிய பூஜை என்றாலும் பெண்களுக்கு சிறப்பான பலன்களை அளிக்கக்கூடியது. பௌர்ணமி அன்று உபவாசம் இருந்து வழிபட்டால் சகல சௌபாகியங்களையும் நீங்கள் பெறலாம் என்பது மிகப்பெரிய நம்பிக்கை. திருமணமான பெண்கள் மாங்கல்ய பாக்கியம் நிலைக்கவும், திருமணம் ஆகாத பெண்கள் திருமண பேறு கிட்டவும் இந்த பூஜையை செய்து அம்பிகையின் அருளை நீங்கள் பெறலாம். எனவே புண்ணியம் மிகுந்த இந்த வைகாசி பௌர்ணமி தினத்தன்று தயிர் சாதம், எலுமிச்சை சாதம், தண்ணீர், பழச்சாறு போன்றவற்றை கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு தானமாக வழங்குவதால் பாவங்கள் நீங்கி புண்ணியம் உங்களுக்கு உண்டாகும். குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். உடல் மற்றும் மனம் சார்ந்த குறைபாடுகள் நீங்கும். பொருளாதார கஷ்டங்கள் நிலைகள் நீங்கி செல்வ சேர்க்கை உண்டாகும். நீங்க அரசியல்வாதிகள் அதிகாரிகளாக இருந்தால் நீங்கள் நினைக்கும் பதவிகள் உங்களை நெருங்கி வரும். சரியா? ஸோ உங்களுடைய ஆத்மாவுக்கான பாவ புண்ணிய கணக்குக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுடைய எல்லா கடவுளுக்கான அனுகிரகம் உங்களை வந்து சேரும். ஆகையால் இறைவனை நேசிங்க, இயற்கையை நேசிங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த செய்தியை உங்களது உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு பகிருங்க. யான் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெறட்டும் என்கிற நல்ல எண்ணத்தோடு உங்களுடைய சந்ததிக்கும் உலகத்துக்கும் எடுத்து சொல்லுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த செய்தியை உங்களுக்கு தெரிஞ்சவங்க நண்பர்களுக்கு செய்தியாக அனுப்பிவிடுங்க. சரியா? கடவுள் உங்களோடு துணை இருப்பார். தயவு செஞ்சு அன்னைக்கு ஒரு நாளாவது, அதாவது நீங்கள் என்னைக்கு ஆத்மார்த்தமாக கோயிலுக்கு போகிறீங்களோ அன்னைக்கு ஒரு நாளாவது ஒரு படபடப்பு இல்லாமல் அமைதியான எண்ணத்தோடு இறைவனை மட்டும் நேசிங்க. இறைவன் உங்களோடு துணை புரிவார். எல்லா விஷயத்திலுமே உங்களோடு துணை புரிவார். உங்களோடு பயணம் செய்வார். உங்களோடு பழகுவார். உங்களுடனே உங்கள் உயிராக கலந்திருப்பார். ஸோ இது வெறும் செய்தி அல்லங்க, அனுபவம். ஸோ இந்த அனுபவம் நீங்களும் பெற வேண்டும் என்றால் தயவு செஞ்சு இதை கடைபிடிங்க. ஸோ டைம் இருக்கிறப்பெல்லாம் கோயிலுக்கு போங்க. இல்லைன்னா கோயிலுக்கு போகிறதுக்குன்னே ஒரு டைமை நீங்கள் உருவாக்குங்கள். ஸோ அதுதான் உங்களுடைய வெற்றிக்கு வழிகாட்டும். சரியா? நல்லதே நடக்கட்டும். இறைவன் துணை இருப்பார். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.